அண்ணன் ஸ்டைல்லே பேச போகிறோம். ஓடு 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 வர்றான் பாரு வேட்டக்கா. ஓடு 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 வர்றான் பாரு வேட்டக்காரன். பாரு இன்னொன்று ஸ்டாலின் சார்னு நினச்சிட போறீங்க. அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேலே ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போகிறாங்களோ தெரில. அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜியை ஓட 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 விரட்டி விட்ட நம்மளுடைய தளபதி இன்னைக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு செம்ம குடுப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து உட்காந்துருந்த எல்லாருக்குமே இதுதான் அப்படின்னு நடக்க போகுதுன்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். ஏவா வேலையும் விடலை, ஸ்டாலினையும் விடலை, செந்தில் பாலாஜி விடலை, ஒட்டுமொத்த திமுகவையும் விடலை. இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாட நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்னெல்லாம் டீ கோட் வச்சு பேசியிருக்காரு அப்படின்றத நான் விரிவாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் நடக்க போகிற ஆக்ஷன்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். கரூர் மக்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வேதனையில் பங்கெடுத்துக்கிட்டு இன்னைக்கு பிளாக் அண்ட் பிளாக்ல வந்து ஏர்போர்ட்ல இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப வருத்தமான சீன்லாம் நிறைய நடந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்னதான் திமுக வச்சு செய்ய போறார் அப்படின்றத ரொம்ப உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முதல்ல 5000 பேருக்கான அந்த QR கோடோட எல்லாம் உள்ள போய் உட்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில பல்லாயிரக்கணக்கான பேர் நீங்க கான்வே, அதாவது குறிப்பா இவ்வளவு நாள் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளராகவோ நம்மளுடைய கட்சி தலைவராகவோ போகும்போது அவங்க அந்த இளைஞர்களுடைய ஆர்ப்பரிப்பை நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா உள்ள வந்துருவாங்க, இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு முதல்வராக கான்வே வண்டியில வராரு, அப்பெல்லாம் யாருமே அண்ட விட மாட்டாங்க அப்படின்ற சூழ்நிலையில ஒட்டுமொத்த கரூர் மக்களும் இதுக்கு முன்னால நடந்த அவ்வளோ பெரிய வழிகளை தாங்கிக்கிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு இப்படி ஒரு மலர் தூவி வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலன்னு இல்லை, உலகத்திலே யாருக்குமே நடக்காத சில நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த உண்மையிலே வந்து கரூர் மக்களை பொறுத்த வரைக்கும் கரூர்ல நினைவு சின்னம் அமைய போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிளாக் புள்ளியா நடந்திருக்கு. கும்பகோணம் அந்த தீ விபத்துல 90 பிள்ளைங்களுக்கான நினைவு சின்னம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்ல அந்த 18 பேருக்கு இன்னும் கூட அந்த நினைவு சின்னம் வைக்கல, அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் நினைவு சின்னம் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஆனா கரூரை பொறுத்த வரைக்கும் இப்போ வைக்க போற நம்மளுடைய தமிழக அரசோட அந்த நினைவு சின்னம் அப்படின்றது இதுக்கு முன்னால யாருக்குமே வந்து நடக்காத ஒரு செயல். அந்த மக்களுக்கோட அந்த வேதனையில பங்கெடுத்துக்கிட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய போற ஒரு செயலா இருக்க போது. இன்னைக்கு வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, குதிரை பேரம்ன்ற குற்றச்சாட்டு, பணி கொடுக்குறாங்க, வேலை கொடுக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு எல்லாத்துக்குமான பதிலை கொடுத்துருக்காரு. குறிப்பா செந்தில் பாலாஜி கரூர் நிறுவனத்தோடைய அந்த ஒரு தலைவரை நம்ம தூக்க போறோம், உள்ள இருக்க போறோன்றதை தாண்டி இன்னைக்கு காலையில வந்திருக்கிற நியூஸ் அப்படின்றத நான் சொல்லியே ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான நியூஸ். இன்னைக்கு நம்ம முதல்வர் வராரு, கரூருக்கு போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டுறாருன்றதை தாண்டி நேற்று எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, 9 பேரை காவலில் 2 நாட்களுக்கு எடுத்திருக்காங்க. இன்னையோட 48 மணி நேரம் அப்படின்றது இன்னைக்கு ஈவினிங்கோட முடிஞ்சிடும். இதில் 2 பேர் சொன்ன மிகப்பெரிய வார்த்தையில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் மிகப்பெரிய அளவில் அடிபட்டிருக்கு. நேரடியாகவே அவர்கிட்ட பேசினாங்க அப்படின்ற தகவலை இன்னைக்கு காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தான் அவர் முன்ஜாமீன் கேட்கல அப்படின்ற ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய மிகப்பெரிய நீளமான வீடியோ அடுத்து நான் ஈவினிங் மேலே அப்லோட் பண்ணுறோம். முழு தகவலாக அதில் வரும், மறக்காமல் பாருங்க. செந்தில் பாலாஜி அவனை உள்ளதான் சட்னி தான் அப்படின்றத நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சொல்லாம சொல்லியிருக்காரு. எப்படி ஓடு 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 வர்றான் பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு வேட்டைக்காரன் மாதிரி உன்னை நான் வேட்டையாடாம விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த திமுகவும் இன்னைக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற இடத்துல எப்படியெல்லாம் விரட்டிப்பட்டு ஓடுனாங்க. சட்டசபையில இனிமேல் பேசுறதுக்கு முன்னாடி பூரா கதவையும் சாத்தி வச்சுக்கிட்டு தான் பேசணும் போலயே அப்படின்னு சொல்லி பேசினது, நிறைய பஞ்ச் டைலாக்கெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல டேஷ்னு விட்டுருப்பாரு. அந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் ஃபுல்லப் பண்ணலாம். ஏன்னா இன்னி திமுக தமிழ்நாட்டில் ஒரு டேஸும் பண்ண முடியாது அப்படின்னா அப்புறம் திமுகவுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து அவங்கள வெறுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இந்த பதிலடி பத்தாது. இந்த வரக்கூடிய இடைத்தேர்தல் எப்போ வருதுன்னு தெரியல, இன்னும் தேதி அறிவிக்கல. இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்த திமுகன்ற கட்சியையும் அப்படி தொடச்சு அப்படி எரியணும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கின கையோட துணை சபாநாயகர் அவர்கள் ரவிசங்கர் அவர்கள் வரவேற்றாரு. மாவட்ட கலெக்டர், அந்த ஒரு மாவட்டத்துக்கு அவங்க அந்த மாவட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து காவல்துறையினும் வந்து ஒரு நல்ல வரவேற்பு. இன்னைக்கு கட்சி தலைவராக தாண்டி முதல்வராக வரவேற்பை கொடுத்ததுக்கப்புறம் உன்னை வழி நெடுகிலும் இருக்கிற மக்களை சந்திச்சுட்டு அந்த மேடையில் ஏறணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் வந்து அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் திமுக முழுசாக நடந்ததை, கரூரில் நடந்ததை புட்டு புட்டு வச்சாப்புல நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்னன்னா ஐயோ என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க திமுக அப்படின்னு கேட்குற அளவுக்கு பண்ணியிருக்காரு. என்னன்னா இன்னைக்கு நாமக்கல்ல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேசினது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த நிகழ்வுலாம் ஈஸியாக மறக்கக்கூடியது கிடையாது. பேசும்போது பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரு மரியாதையாக உண்மையிலே ரொம்ப நன்றி அப்படின்றத சொல்லியிருப்பாரு.
ரைட்டா எல்லாருமே பார்த்துருப்போம். அரியலூர், பெரம்பலூர்ல பேசிட்டு இருக்கும்போது, அந்த அரியலூருக்குள்ள இறக்கத்துல உள்ள போம்போது பேச விடாம காவல்துறையினர் சொல்ட்டாங்க. "அண்ணே நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. நீங்க போனீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு" சொன்ன காவல்துறை கரூர்ல எங்க போனாங்க? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் நேரா தானே வந்துகிட்டு இருந்தேன். நாங்க எங்கேயும் ரெஸ்ட் எடுக்கல. சாப்பிட்றதுக்காக எங்கேயும் நிறுத்தல. எந்த ஒரு இடத்துலயும் வண்டி பழுதோ எதுவுமே ஆகல. கன்டினியூவா வந்துகிட்டு இருக்கும்போது, ஏன் கரூருக்குள்ள எங்கள பாதுகாப்பு குடுத்து உள்ள கூட்டிட்டு போனாங்க? அப்ப உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா, "இத வேண்டாம். அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தா இத நீ பண்ணு. இது நடந்துருச்சுன்னா இத பண்ணு. ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி" அப்படின்னு உங்களுக்கு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தது யாரு? என்னைய கூட்டிட்டு போய் அந்த நடு கோர்ட்டுக்குள்ள தான் நீ நின்னு பேசணும்னு சொல்ல வச்சது யாரு? இவ்ளோ மக்களுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள அந்த வண்டி போகாதுன்னு தெரிஞ்சும் பொளந்துக்கிட்டு நீ போன்னு சொன்னது யாரு? கேட்டா ஆதவர்ஜுனா வந்து அங்க தான் நிப்பேன்னு சொன்னாரு. நிர்மல்குமார் வந்து இங்க தான் நிப்பேன்னு சொன்னாரு. பொதுச் செயலாளர் எங்களுக்கு குடுக்கப்பட்ட இடத்துல தான் பேசுனேன்னு சொன்னாருன்ற சப்பக்கட்டுக்கு இனி நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா வழக்கு கரூர்ல இருக்கு. முழுக்க முழுக்க அனைத்து ஆதாரங்களையும் திரட்டிட்டாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜிய தொரத்துறது குதிரை பேர விஷயமோ, கட்சி விஷயமோ, ஊழல் விஷயமோ கிடையாதுங்க. முழுக்க முழுக்க கரூர்ல செத்த 41 பேரின் கர்மா இன்னைக்கு செந்தில் பாலாஜிய சும்மா விடாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இத நம்ம தனிப்பட்ட முறையில சொல்ல வேண்டியதில்ல. ஒருத்தர் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த திமுகவையும் அந்த கர்மா சும்மா விடாது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஓடி போய் படுத்துக்கிட்டாரு. கேட்டா நெஞ்சு வலி நாடகம். இன்னும் என்னென்ன வலிலாம் வரப்போகுதோ தெரியல. ஒரு நெஞ்சு வலி நாடகம் வெளிநாடுன்னு சொன்னோனே யாருமே வந்து ஸ்டாலின தப்பா நினைச்சுக்கிறாதீங்கப்பா. அவர் மேல எனக்கு தனி பாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு சொல்லும்போது, "அண்ணே நக்கலியா உனக்கு" அப்படின்லாம் சொல்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா, நம்மளுடைய அண்ணன் வந்து இந்த மாரிலாம் அன்னைக்கு அரசியல் பேசுவாரா? இன்னைக்கு நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு அரசியல் பேச தெரியாது. தமிழக வெற்றிக் கழக தலைவரா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேப்பர பார்த்துங்க படிக்கிறாரு. இன்னைக்கு உதயநிதியே சட்டசபைக்குள்ள பேப்பர பார்த்து தான்யா படிக்கிறாரு. அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் அப்படின்றத தாண்டி, மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்றது நெஞ்சில இருந்து வரணும். அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் நாங்க கொண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரீல்ஸ் தாய்மாமனா இங்க நீங்க கிடையாது. நான் கிடையாது. முழுக்க முழுக்க ரியல் தாய்மாமனா என்னுடைய அக்கா, தங்கையோட பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு திட்டத்த நான் கொண்டு வரப்போறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் இன்னைக்கு மக்களுக்கு குடுத்தாலும், இந்த திருட்டு திமுக மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலயும் கொள்ளடிக்கிறது, எஸ்ஓபிய போட்டு அடுத்த கட்சிய முடக்குறது, நெடுஞ்சாலைத்துறை ஊழல பத்தி நம்ம பேசியே ஆகணும். இது வந்து ஏற்கனவே நீங்க மிகப்பெரிய அளவுல நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நான் தனியில வீடியோவும் சொல்லியிருக்கேன் தனியா. என்னன்னா, ஒரு பாலம் கட்டுறதுக்கு ஒரு டெண்டர் ஒண்ணு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அது பல ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கோடிக்கணக்கான ரூபாய திமுக வந்து ஒருத்தருக்கு டெண்டருக்கு விடுது. அவங்க கட்சிக்குள்ள ஒருத்தருக்கு. இந்த டெண்டருக்கான பணம் பார்த்தீங்கன்னா, அந்த வேலை பார்க்குற அதாவது அந்த பாலம் வேலையோட டபுள் மடங்கா இருக்கு. என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டெண்டர வந்து உடனடியா ரத்து பண்றாரு. ரத்து பண்ணுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆல்ரெடி அந்த பணம் பல பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு எல்லாரும் சாப்பிட்டு ஏப்ப விட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்றத இன்னைக்கு சென்னை மாநகராட்சி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இத்தனை கணக்கான ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல செந்தில் பாலாஜி, போக்குவரத்து ஊழல், KN நேருடைய நகராட்சித்துறை ஊழல், அவ்வளோ ஊழலையும் இன்னைக்கு கண்டெடுத்து தோண்ட தோண்ட வரும் போலயே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப்போட முடிச்சிருக்காரு. திமுகவுக்கு வச்ச ஃபுல் ஸ்டாப்பா தான் அதை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த திமுகவுடைய ஒட்டுமொத்த கருமுகங்களையும் கிழிச்சு எறிஞ்ச நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேசி முடிச்ச கையோட அங்கிருந்து வெளியில வந்து சொன்ன மாதிரி 10 கிலோமீட்டர் நான் வந்து ரோடு ஷோ போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த ரோட் ஷோவும் மிக பிரம்மாண்ட அளவுல நடந்துச்சு. உண்மையிலே மக்கள் வழிநெடுகிலும் நம்மளுடைய முதல்வர் வந்து இந்த கரூர் வச்சு முடக்கிடலாம், இந்த பிரச்சனையை சொன்னோம்னா மக்கள் ஏத்துக்குவாங்க, எங்கெங்க விஜய்க்கு ஓட்டு போட போறாங்க, இது வந்து இடைத்தேர்தலுக்காக இந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில கூட நீதிமன்றம் மிகப்பெரிய அளவுல ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்னன்னா, இந்த பணியாணை வழங்குறது நீங்க வழங்கிக்கங்க, என்னமோ பண்ணுங்க. ஆனா இடைக்கால பணியாணையா மட்டும் குடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லங்க. இந்த வந்து வக்கீல வச்சு முடிச்சிடலாம் அப்படின்றதும், நம்மளுடைய முதல்வருக்கு பார்த்தீங்கன்னா மேகதாதுவை பத்தி பேச தெரியாது அப்படின்றத, அந்த மேகதாது பிரச்சனை வரும்போது முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஏன் அதை கோட்டை விட்டார் அன்னைக்கு? அப்ப அவங்க கிட்ட என்ன வாங்கினாரு? ஏன் அவங்களுடைய வக்கீல் சரியா வாதாடல? ஏகப்பட்ட விஷயங்களை, நமக்கு தெரியாத விஷயங்களை இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. லஞ்சம், ஊழல் இனிமேல் யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, ஏன் அண்ணனோட ஆட்சி நடக்குது, ஏன் பையனோட ஆட்சி நடக்குது, ஏன் தம்பியோட ஆட்சி நடக்குது, எங்க மாமாவோடைய ஆட்சி நடக்குதுன்னு எல்லாரும் சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஊழலுக்கு லஞ்சத்துக்கு வந்து வழி போகாதீங்கன்னு பொதுமக்களுக்கும் ஒரு அறிவுரையா கொடுத்திருக்காரு நம்மளுடைய முதல்வர் அவர்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து அடிக்கல் நாட்டுற விதமா அரசு விழாவில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த வீடியோல அடுத்து நடந்த நிகழ்வோடையும் செந்தில் பாலாஜியோடைய முழு விவரங்களையும் நான் பின்னணியில் எடுத்துட்டு வந்து அடுத்த வீடியோ கொண்டு வந்துறேன். நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.